மழையால் சேதமடைந்த பொருட்கள், கழிவுகள் அனைத்தும் பெருங்குடி, கொடுங்கையூர் குப்பை கிடங்குகளில் கொட்டப்பட்டு வருகின்றன. அவற்றை முறையாக கையாளாவிட்டால் பெருமளவில் சுகாதார மற்றும் சுற்றுச்சூழல் பாதிப்பு ஏற்படும் என நிபுணர்கள் அச்சம் தெரிவித்துள்ளனர். இதுகுறித்த தகவல்களை செய்தியாளர் விஜயிடம் கேட்கலாம். விஜய், இந்த கனமழைக்கு பிறகு இதுவரைக்கும் எவ்வளவு டன் குப்பைகள் சென்னை மாநகராட்சி முழுவதும் சேகரிக்கப்பட்டிருக்கு? திவ்யா, இதுவரைக்கும் சென்னையில் பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய 15 மண்டலங்களில் ஏறத்தாழ இந்த கடந்த 10 நாட்களில் 1 லட்சம், அதாவது கிட்டத்தட்ட 1 லட்சம் டன் குப்பைகளை வந்து சேகரிச்சிருக்காங்க. சேகரித்த இந்த குப்பைகளை அனைத்தையுமே இருக்கக்கூடிய 15 மண்டலங்களில் சேகரித்த இந்த குப்பைகளை 2 இடங்களாக பிரித்து, அதாவது மண்டலம் 1லிருந்து 8 வரைக்கும் கொடுங்கையூர்லையும், மண்டலம் 9லிருந்து 15 வரைக்கும் சேகரிக்கக்கூடிய மொத்த குப்பைகளையும் பெருங்குடியில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 200 ஏக்கருக்கும் அதிகமான இந்த திடப்பொருள் கழிவு கொட்டக்கூடிய இடங்களில் கொண்டாந்து இதுவரைக்கும் கொட்டிக்கிட்டு இருக்காங்க. இந்த வரைக்கும் நீங்கள் இப்போ பார்க்கக்கூடிய காட்சிகள் முழுவதும் பார்த்தீங்கன்னா பெருங்குடியில் திடக்கழிவுகளை தொடர்ந்து கொட்டிட்டு இருக்கக்கூடிய இடத்தை தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. முழுவதுமாக இந்த கடந்த 10 நாட்களில் மட்டுமே கிட்டத்தட்ட 1 லட்சம் டன் குப்பைகள் வந்து சேர்ந்துகிட்டு இருக்கு. அதாவது சராசரியாக ஒரு நாளைக்கு 2000 டன் 3000 டன் எடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் இந்த தொடர் அடைமழை காரணமாக கடந்த 10 நாட்களாக, அதாவது சாதாரண நாட்களில் இருக்கிற விட 3 மடங்கு அதிகமான குப்பை சேர்ந்து இந்த 10 நாட்களில் 1 லட்சம் டன் குப்பைகளை கொண்டு வந்து இந்த பெருங்குடியில் முழுவதுமாக கொட்டிக்கிட்டு இருக்காங்க. திவ்யா, விஜய், இந்த குப்பைகள் வந்து எவ்வாறு அகற்றப்படுகிறது? இந்த குப்பைகள் தரம் பிரிக்கப்படுகின்றனவா? எதன் அடிப்படையில் அகற்றப்படுகிறது? அதாவது திவ்யா, பொதுவாக பார்த்தீங்கன்னா மொத்தமாக எடுக்க வேண்டிய குப்பைகள், அதாவது மாநகராட்சியில் எடுக்கக்கூடிய மொத்த குப்பைகளையுமே வந்து மாநகராட்சி குப்பைகள் அகற்ற விதிப்படி அந்தந்த இடங்களிலேயே முழுவதுமாக தரம் பிரித்து அங்கிருந்து எடுக்க வேண்டும் அப்படின்றது தான் மொத்தமான முறை. அதாவது பார்த்தீங்கன்னா மக்கும் குப்பை, மக்கா குப்பை அப்படின்ற குப்பைகளை மாநகராட்சி எடுக்கிறதுக்கான வழிமுறைகளை ஏற்கனவே வல்லுநர்கள் அறிவிச்சிருக்காங்க. இதற்கிடையில் பார்த்தீங்கன்னா சில இடங்களில் மக்கும் குப்பை, மக்கா குப்பைன்னு கொட்டுறதுக்கான குப்பை தொட்டிகளை வச்சிருந்தாலும் இப்போ அது மாதிரியான சில இடங்களில் கொட்டப்படுது, சில இடங்கள் அந்த மாதிரி இருக்கிறது இல்லை. மேலும் அந்த குப்பைகளை எல்லாம் அதே இடங்களில் பிரித்து மொத்தமாக இங்கே கொண்டு கொட்டணுன்றது தான் விதி. ஆனால் இப்போ இந்த சூழல்ல இந்த கடந்த 10 நாட்களாக வந்த இந்த அடைமழையில் வந்த அதீத குப்பைகள்னால மாநகராட்சியில துறையில் நம்ம பேசும்பொழுது இந்த குப்பைகளை இங்கிருந்து அகற்றினா போதும். ஏன்னா மாநகரத்தில் இந்த சேர்ந்திருக்கக்கூடிய மொத்த குப்பைகளுமே பார்க்கும் பொழுது பெரிய குப்பை மேடாகவும் கழிவுநீர் தேங்குவதாகவும் துர்நாற்றமா இருக்கிறதுனால மாநகராட்சியினர் கடந்த 10 நாட்களாக இந்த குப்பைகளை கொண்டு வந்து இங்க முழுவதுமா சேர்க்கிறதுல தான் மும்முரமா இருக்காங்க. இதற்காக பாத்தீங்கன்னா வெளி மாவட்டங்களிலிருந்து குப்பை லாரிகள், துப்புரவு பணியாளர்கள் என கிட்டத்தட்ட ஒரு 12,000க்கும் அதிகமான கொண்டு வந்திருக்காங்க. ஆனா இந்த கொண்டு வர்ற குப்பைகள் எல்லாம் தரம் பிரிச்சு கொட்ட விடணும் அப்படின்றது தான் இதோட விஷயம். ஆனால் இதுக்கு முன்னாடி அதுக்கான விஷயங்களை செஞ்சுட்டு இருக்கிறதாவும் மாநகராட்சி துறையில சொல்லியிருக்காங்க. இப்ப கொட்டியிருக்கிற மொத்த குப்பைகளையுமே பாத்தீங்கன்னா இந்த கடந்த 10 நாட்களா வந்த குப்பைகள் முழுவதுமாக அப்படியே தான் வந்து கொட்டப்படுகிறதா ஒரு தகவல் இருக்கு. மேலும் இந்த குப்பைகளை முழுவதுமா பிரிக்கணும் அப்படின்ற விஷயங்கள்ல பாத்தீங்கன்னா 2 வகை. அதாவது இந்த குப்பைகள்ல மக்கா குப்பைகள் அப்படின்னு, அதாவது பிளாஸ்டிக் மற்ற மாதிரியான பாலித்தீன் கவர்ஸ், சில மக்காத குப்பைகள் பாத்தீங்கன்னா எல்லாமே ஒண்ணாம சேர்ந்து வருது. அதாவது வல்லுநர்கள், அதாவது இந்த சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் வல்லுநர்கள் சொல்ற விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த மக்கும் குப்பை, மக்கா குப்பையை முழுவதுமாக பிரிக்கும் பொழுது 20% குப்பைகள் மட்டுமே மக்காத குப்பைகளாக இருக்கிறதா. இந்த பிளாஸ்டிக் போன்ற பொருட்கள்லாம், மற்ற குப்பைகள் எல்லாம் ஆர்கானிக் குப்பைகள் அப்படின்னு சொல்றாங்க. அதை தரம் பிரிச்சு எடுத்துட்டா நம்மளுடைய தேவைகளுக்கு நம்மளே முழுவதுமா பயன்படுத்தலாம். அதை செய்யாம கொண்டு வரும் பொழுது இந்த மக்காத குப்பைகளோடு இந்த ஆர்கானிக் குப்பைகளும் சேர்ந்து நிலத்தடிக்கு உள்ள போய் பெரிய பெரிய ஆபத்துகளை ஏற்படுத்துறதுக்கான வழிவகைகளை செய்யறது. ஆனா இதை முறைப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லி சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் பல வகையில தெரிவிக்கிறாங்க. இந்த கொண்டு வந்த குப்பைகள் எல்லாம் இதற்கு அப்புறமாவும் இதற்கு மேல கொட்டக்கூடிய குப்பைகளும் பிரிக்கிறதுக்கான வழிவகைகளை செய்ய இருப்பதாகவும் மாநகராட்சி துறையினர் சொல்லியிருக்காங்க. திவ்யா, விஜய், நீங்க இணைப்பிலேயே இருங்க. தொடர்ந்து செய்தியாளர் கணேஷ் பேசலாம். வெள்ளத்தை தொடர்ந்து சென்னையின் பல்வேறு இடங்கள்ல குப்பைகள் குவிஞ்சிருக்கு. தேங்கி உள்ள அந்த குப்பைகளை அகற்றும் நடவடிக்கையில மாநகராட்சி முழு வீச்சில் செயல்பட்டு வராங்க. இந்த நிலையில சேகரிக்கப்படும் குப்பைகள் எங்கு கொட்டப்படுகின்றன? அது குறித்த கூடுதல் விவரங்கள் சொல்லுங்க கணேஷ். பெருங்குடியில் இருக்கக்கூடிய அந்த குப்பை கிடங்கு குறித்து அந்த பகுதி மக்களும் சரி, பல்வேறு சமூக ஆர்வலர்களும் சரி, நிறைய குற்றச்சாட்டுகளை ஏற்கனவே இதற்கு முன்பிருந்தே முன்வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதனால் ஏற்படக்கூடிய சுகாதார சீர்கேடுகள், திடக்கழிவு மேலாண்மை குறித்த ஒரு மிகப்பெரிய விவாதத்தை இந்த மழை வெள்ளம் ஏற்படுத்தி இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். பல்வேறு இடங்களில் இருந்தும் குப்பைகள் நகரத்திற்குள் வந்தன. அதை தற்போதுதான் மெல்ல மெல்ல பல்வேறு மாநகராட்சிகளின் உதவிகளோடு அகற்றிக் கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லலாம். அதே போல
கூவம் நதியில் கிட்டத்தட்ட 60 அடிக்கும் மேலே சேறு தேங்கி இருக்கிறது அப்படின்னு சொன்னாங்க. அந்த சேறு போன்ற அந்த கழிவுகளும் இந்த வெள்ளத்தின் காரணமாக நகரத்திற்குள் வந்து அதுவும் தற்போது அகற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. இதற்கெல்லாம் மேலே நிவாரண பணிகளுக்காக வழங்கப்படும் உணவுப் பொட்டலங்கள் போன்ற பல்வேறு நிவாரணப் பொருட்களும் கூட பாலித்தீன் பைகளில் கொடுக்கப்படுகிறது. உதாரணமாக ஒரு நாளைக்கு ஒரு வேளைக்கு குறைந்தபட்சம் வைத்தால் கூட ஒரு 15 லட்சம் உணவுப் பொட்டலங்கள் சென்னையில் கொடுக்கப்பட்டால் கூட ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 45 லட்சம் உணவு பாக்கெட்டுகள் பிளாஸ்டிக் பைகளில் அடைத்து கொடுக்கப்படுகிறது. ஆக 10-15 நாட்கள் அப்படின்னு கணக்கு வச்சா இந்த கழிவு மட்டுமே நிவாரணப் பொருட்களுக்கான அந்த பாலித்தீன் கழிவுகள் மட்டுமே எத்தனை இருக்கும் அப்படின்னு அசர வைக்கக்கூடிய ஒரு கணக்கெடுப்பை சமூக ஆர்வலர்கள் முன்வைத்த வண்ணம் இருக்கிறார்கள். ஆக இவ்வளவு குப்பைகளும் எங்கு சேகரிக்கப்படுகின்றன, எப்படி இதனை நாம வந்து அகற்ற போகிறோம், எப்படி இந்த திடக்கழிவு மேலாண்மை திட்டத்தை எப்படி நாம வகுக்க போகிறோம் அப்படிங்கிறது குறித்த ஒரு மிகப்பெரிய விவாதம் இருந்து வருகிறது. தற்போது பெருங்குடி குப்பை கிடங்குல நம்முடைய செய்தியாளர் விஜய் ஏற்கனவே சொன்னதை போல அங்கு குப்பைகள் எப்படியெல்லாம் வந்து தரம் பிரிக்கப்படுகின்றன, அதில் என்னெல்லாம் சிக்கல்கள் இருக்கின்றன அப்படிங்கறதையெல்லாம் விஜய் சொன்னார். அவரிடம் தொடர்ந்து பேசலாம். விஜய், தற்போது நீங்க பெருங்குடியில் இருக்கிறீங்க. பெருங்குடி குப்பை கிடங்கு பத்தி அந்த பகுதி மக்கள் ஏற்கனவே இந்த மழை வெள்ளத்திற்கு முன்பிலிருந்தே கூட அங்கு அதனால் ஏற்படக்கூடிய சுகாதார சீர்கேடுகள் பத்தி நிறைய குற்றச்சாட்டுகளை தொடர்ந்து முன்வைத்த வண்ணம் இருந்தாங்க. தற்போது அந்த பகுதி மக்கள் என்ன சொல்றாங்க? கணேஷ், குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த பெருங்குடி குப்பை கிடங்கானது கிட்டத்தட்ட 220 ஏக்கருக்கும் அதிகமான பரப்பளவில் கொள்ளப்பட்டிருக்கு. இந்த இடங்கள்ல பாத்தீங்கன்னா தொடர்ந்து பல வருடங்களா இந்த பகுதியில் குப்பை கொட்டுறதுனால இந்த பகுதி முழுக்க, அதாவது இந்த பகுதியை சுற்றி வெறும் காடாகவோ இல்ல ஒரு திறந்தவெளி பரப்பளவாகவோ இல்ல, மிக அருகிலேயே குடியிருப்புகள் அதிகமா இருக்கு. இப்ப நீங்க பாத்துக்கிட்டு கூட நம்முடைய ஒளிப்பதிவை காட்டக்கூடிய பகுதியில் அந்த பக்கம் பாத்தீங்கன்னா பெரிய பெரிய அபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. இந்த பக்கம் நடுத்தர மக்கள், கீழ்த்தட்டு மக்கள் எல்லாருமே வசிச்சுட்டு இருக்காங்க. குறிப்பாக இந்த குப்பை கொட்டுறது சம்பந்தமா அவங்க கிட்ட வெளியே நம்ம கேட்கும் பொழுது இந்த குப்பைனால அவங்களுக்கு அதிகமாக துர்நாற்றமும் மற்றும் அது மழை நேரங்களில் ரொம்ப அவங்களுடைய வாழ்க்கையை பாதிக்கக்கூடிய பல பிரச்சனைகள் வர்றதாகவும் சொல்றாங்க. இங்க இருக்க நிறைய பேர்களுக்கு வந்து சொல்லிலடங்காத பல நோய்கள் இருக்கிறதாகவும், பெரும்பாலும் கால் அதிகமாக வீங்கி அவங்களுக்கு அதிகமான, அதாவது ஒரு விதமான ஜுரம் வந்து ரெண்டு முட்டி பகுதிகளிலுமே நீர் தேங்கி கிட்டத்தட்ட ஒரு 50க்கும் அதிகமானோர் அருகில் இருக்கக்கூடிய மருத்துவமனைகளை சிகிச்சை பெற்றதாகவும் நம்ம கேட்கும்போது சொன்னாங்க. அதாவது அவங்களுக்கு இனம் புரியாத ஒரு வலியும், அவங்க பகுதியில் கேட்கும்போது நிறைய கிருமிகள் வந்து முட்டி பகுதியில் தேங்கி அது கிட்டத்தட்ட 1 மாதம் 2 மாதத்துக்கு நாங்க மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அதன் பிறகு அங்கிருந்து நாங்க வெளியில வந்திருக்கோம். தொடர்ந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் வருது. மேலும் ஒரு சில நேரங்களில் மழைக்காலங்களில் இவங்களுடைய பிரச்சனைகள் ரொம்ப அதிகம்னு சொல்றாங்க. ஏன்னா மற்ற நேரங்களில் குப்பைகள் தேங்கும் பொழுது இதுல இருக்கக்கூடிய துர்நாற்றங்கள் பறந்து வெளியா இருக்கிறதுனால காட்டுல வெளியே போனாலும் மழை நேரங்களில் தண்ணி தேங்குறதுனால அதிகமான துர்நாற்றம் வீசுறதுனால அவங்களுக்கு அதிகமான பிரச்சனைகள் வர்றதாகவும், குடியிருப்புகள் அங்க இருக்க குடியிருப்புகள்லாம் பாத்தீங்கன்னா நடுத்தர மக்களையும் மேல்தட்டு மக்களும் இருக்கக்கூடிய அளவுக்கெல்லாம் அடுக்குமாடி குடியிருப்புகள் இருக்குது. அதனால அந்த பகுதியில் இருக்கக்கூடிய எல்லாருமே பாதிக்கப்படுறாங்க. பெரும்பாலும் சில நேரங்களில் உள்ள இருக்கக்கூடிய பல நேரங்களில், அதாவது இந்த முக்கியமான குற்றச்சாட்டா அந்த சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் சொல்றதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த துர்நாற்றமும் இந்த மாதிரியான விஷயங்களும் வர்றதுக்கு முக்கிய காரணம் மக்கும் குப்பை மக்காத குப்பை ரெண்டுமே ஒன்னா சேர்ந்து கொட்டுறதுனால தான். ஏன்னா இந்த மக்கும் குப்பைகள்லாம் வந்து ஒரு காலத்திற்கு மேல பாத்தீங்கன்னா அதிகமா வந்து ஆர்கானிக் குப்பையா வந்து உரமா மாறக்கூடிய சூழ்நிலை இருக்குது. இந்த மக்காத குப்பைகள் அழுகிறதுக்கான விஷயங்களை விட மாட்டேங்குது. மேலும் அதை விட தண்ணி சேரும். இது குறித்து பேசுவதற்காக பூவுலகின் நண்பர்கள் அமைப்பின் சுந்தர்ராஜன் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். அவர்கிட்ட பேசலாம். வணக்கம் திரு சுந்தர்ராஜன். பெருங்குடி குப்பை கிடங்கை சுற்றி இருக்கக்கூடிய மக்களை பொறுத்த வரைக்கும் மழை வெள்ள சேதம் என்பது ஓய்ந்திருந்தாலும் கூட இந்த கழிவுகளால் ஏற்பட போகின்ற சேதம் குறித்த ஒரு அச்ச உணர்வு மிக அதிகமாகவே இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். இதற்கு முன்பாகவும் தாங்கள் பாதிக்கப்பட்டதாக சொன்னார்கள். இந்த மழை வெள்ளத்திற்கு பிறகும் தாங்கள் அதிகமாக பாதிக்கப்பட்டு விடுவோமோ என்கிற ஒரு அச்சம் அவர்களுக்கு இருக்கிறது. என்ன சொல்ல விரும்புறீங்க? என்ன கருத்து உங்களுடைய? திரு சுந்தரராஜன், எவ்வளவு நேரம் ஆஃப் பண்ணிட்டு போனதா? நாம் தொடர்ந்து நம்முடைய செய்தியாளர் விஜய் கிட்ட பேசலாம். விஜய், சொல்லுங்க, அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு எந்த மாதிரியான சுகாதார சீர்கேடுகள் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கறத சொல்லிட்டு இருந்தீங்க, தொடர்ந்து சொல்லுங்க.
கணேஷ், பெருமா பார்த்தீங்கன்னா இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் சுற்றி மட்டத்தில் பார்த்தீங்கன்னா, அதாவது சென்னையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் இங்கே இருக்கக்கூடிய அள்ளக்கூடிய குப்பைகளை ஒன்று கொடுங்கையூர்லையும், ரெண்டாவது வந்து பெருங்குடியிலையும் தான் அதிகமாக இங்கே வந்து கொண்டு வந்து கொட்டிட்டு இருக்காங்க. கொட்டக்கூடிய குப்பைகள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வந்து முழுவதுமாக மக்கா குப்பைகள், அதாவது குப்பைகள் சேர்றதை தவிர்க்க முடியாத ஒரு சூழ்நிலையில் பெரிய மாநகரத்தில் நம்ம வாழ்ந்தாலும் அதற்கான வழிமுறைகள் எல்லாமே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சுகாதார சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் வல்லுநர்கள் சொல்றாங்க. இதுல பெரிய சீர்கேடா இருக்கிறது இந்த தரம் பிரிக்கப்படாத குப்பைகள் வந்து சேர்றதுனால வரக்கூடிய பிரச்சனைகள் தான் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்படி குப்பைகளை கொட்டுறதுனால இந்த மக்கும் குப்பைகள், மக்காத குப்பைகள் வந்து மக்கும் குப்பையை மக்க விடாம மேலும் அதனுடைய துர்நாற்றங்களையும் அதனால ஏற்படக்கூடிய பின்விளைவுகளை அதிகமாக ஏற்படுத்துன்னு சொல்றாங்க. இந்த பகுதி மக்களுக்கு பெரும்பாலும் சராசரியா எடுக்க ஆரம்பிச்சிங்கன்னா நிறைய பேருக்கு உடல் உபாதைகள் இருக்கிறது, கால் வீக்கம் இருக்கிறது, பெரும்பாலும் அடிக்கடி இவர்களுக்கான அதாவது காய்ச்சல் ஏற்படக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறதாவும் சொல்றாங்க. மேலும் இங்க இருக்கக்கூடிய குப்பைகளை சில நேரங்களில் சில பேர் போடக்கூடிய நெருப்புகளால குப்பைகள் அதாவது தெரியாமலே எரிய ஆரம்பிக்குது. இங்க குப்பைகள் வந்து பாதுகாப்பான சூழ்நிலையில வச்சு பெரும்பாலும் கேமராக்கள் வச்சு பாதுகாக்கப்படும் இடங்களில் குப்பைகள் எரியறதுனால வரக்கூடிய புகை மண்டலத்தினால இந்த பகுதி மக்கள் அதாவது வெள்ள நேரத்தில் வந்து இங்க இருக்கக்கூடிய தண்ணி தேக்கத்தினால வரக்கூடிய துர்நாற்றங்கள் அவங்களுக்கு ஒரு அவதியாகவும், வெயில் காலங்களில் தெரியாமல் பத்தி எறிகளுடைய குப்பைகளால வரக்கூடிய புகைகள் இன்னொரு அவதியாகவும், முழுவதுமாக எல்லா நேரங்களிலும் எல்லா காலகட்டங்களிலும் இந்த குப்பைகளினால இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் முழுவதுமாக பாதிக்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையில தான் இருக்கிறாங்க. அவங்களுக்கு அதிகமாக அதாவது சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் சொல்லும் பொழுது என்ன மாதிரியான கணக்கீடுகள் நீங்க எடுத்தாலும் இந்த குப்பை கிடங்குக்கு அருகில் இருக்கக்கூடியவர்களுக்கு சராசரியாக மிக விரைவில் அவங்களுக்கு கேன்சர் மற்றும் பல நோய்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கிறதாகவும் தெரிவிச்சாங்க. அது பத்தி இங்க இருக்க பகுதிகளில் நம்ம மக்கள்கிட்ட நம்ம கேட்கும் பொழுது இதே மாதிரியான பிரச்சனைகள் இருப்பதாகவும் சராசரியாக தெரிவிச்சிருக்கிறார்கள். விஜய் குறுக்கிடுவதற்கு மன்னிக்கணும், இணைப்பிலேயர்கள். தற்போது நம்மோடு பூவுலகின் நண்பர்கள் அமைப்பின் சுந்தரராஜன் இணைப்பில் இருக்கிறார், அவர்கிட்ட பேசலாம். வணக்கம் திரு சுந்தரராஜன், இணைப்பில் வந்ததற்கு நன்றி. பெருங்குடி மற்றும் அதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்கள் ஒரு அச்ச உணர்வை வெளிப்படுத்தி இருக்கிறாங்க. மழைக்கு முன்பாகவும் சரி பின்பாகவும் சரி மழையால் ஏற்பட்ட பாதிப்புகள் தீர்ந்தாலும் கூட இந்த கழிவுகளால் எங்களுக்கு பாதிப்புகள் ஏற்பட்டு விடுமோ என்கிற ஒரு அச்சத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். என்ன சொல்ல விரும்புறீங்க? இல்ல, அது பெருங்குடி மட்டும் கிடையாது, கொடுங்கையூர் போன்ற எல்லா பகுதியும் சேர்த்தாது. இன்னைக்கு சென்னையில இன்னைக்கு அதிகாரப்பூர்வ தகவல் வந்து இதுவரைக்கும் கிட்டத்தட்ட வந்து ஒரு 1 லட்சம் டன் குப்பைகள் அகற்றிருக்காங்க. அந்த மழைக்கு வெள்ளத்துக்கு அப்புறம் இந்த 1 லட்சம் டன் குப்பைகளை கொண்டு போய் பெருங்குடியிலயோ இல்ல கொடுங்கையெல்லாம் போடப்படுறதாக போட்டில் கொண்டிருப்பதாக வந்து தகவல் வந்து சொல்றாங்க. இது ஏற்கனவே அந்த பகுதி முழுவதும் சுற்றுச்சூழல் மாசுபட்டு மோசமா இருக்கிற நிலைமையில வந்து மேலும் அந்த விஷயங்களை அதிகப்படுத்துங்கிற பயம் வந்து நிச்சயமாக ஒரு நியாயமான பயம் தான். அவருக்குள்ளே விஷயங்களை அரசு தெளிவுபடுத்த வேண்டும். எந்த மாதிரி இந்த குப்பைகளை கையாளுகிறார்கள், எங்கே வைத்து அதை பிரிக்கிறார்கள், மக்கும் குப்பை மக்கான் குப்பை என்று பிரிக்கிறார்கள், பயோமெடிக்கல் வேஸ்ட் வந்து நிறைய வந்து ஜெனரேட் ஆக சொல்றாங்க. நிறைய விஷயங்கள் இருக்கு. இது அரசு எப்படி கையாள போறாங்க, கையாள கொண்டு இருக்காங்க யாருக்குமே தெரியாது. அரசு அதை வந்து வெளிப்படையா அறிவிக்கணும்னு நாங்க சொல்றோம். அதுல